திமுக ஆட்சியிலயும் பல பிரச்சனைகள் இருக்கு. அதையெல்லாம் வந்து நரேட்டிவ் செட் பண்ணி அத வந்து ஆன்டி இன்கம்பன்சி அந்த மைண்ட் செட் பண்ற அளவுக்கு ஒரு எதிர்க்கட்சிகள் கிட்ட ஒரு பலம் இல்லையே சார். இந்த ஏடிஎம்கேவும் பெருசா பண்ண மாட்டேங்கிறாங்களே இல்ல சார். ஏடிஎம்கே இப்ப பண்றாங்க. பட் டூ லேட். ஓகே. 2 வருஷத்துக்கு போன வருஷமே ஆரம்பிச்சிருக்கணும். இப்ப பண்றாங்க. ட்ரை பண்றாங்க. ஓகே. பட் அது வந்து எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும்னு பார்க்கணும். ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி நீங்க கிரியேட் பண்றீங்க. ப்ரோ இன்கம்பன்சியை கவர்மெண்ட்டும் கிரியேட் பண்ணுது. ஓகே. ஒரு முகாம் வைக்கிறாங்க. எப்படியாவது அந்த மகளிர் உரிமை தொகை பாருங்க இன்னொரு 30 லட்சம் பேர் கொடுத்துருவாங்க. நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க. 1.5 கோடி பேருக்கு அந்த மகளிர் உரிமை தொகையை கிட்டத்தட்ட கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. அப்போ என்ன ஆகும்னா இவங்க கொடுத்தவங்களுக்கு தாங்க எப்பவுமே வந்து கொடுத்துட்டாங்கல்ல, கொடுக்குறவங்கள மக்கள் அதிகமா நம்புவாங்க. சார் ஜெகன்மோகன் ரெட்டி அப்படிதான் சார் கொடுத்தாரு. ஆனா அவரால் வர முடியல. இல்ல நான் எனக்கு ஒத்துக்கிறேன். வெல்ஃபேர் மெஷர்ஸ்னால மட்டுமே ஆட்சிக்கு மீண்டும் வர முடியாதுங்கிறத நான் நிச்சயமா ஒத்துக்கிறேன். ஆனா இங்க சினாரியோ என்ன? கவர்மெண்ட் ஆன்டி கவர்மெண்ட் ஓட்ஸ், ஆன்டி டிஎம்கே ஓட்ஸும் மல்டி வே ஸ்பிளிட்ல எல்லாம் இருக்கு. அப்ப அது யாருக்கு சாதகமா முடியும்? அதிமுக எப்படி 2016ல 136 சீட்டோட ஜெயிச்சாங்க? ஆட்சிக்கு எதிரான வாக்குகளை வந்து மக்கள் நல கூட்டணி பாதியும் திமுக பாதியும் கொண்டு சென்றது தானே பிரச்சனை. அதனால தானே அதிமுக ஜெயிக்க முடிஞ்சது. அப்போ அதே ஃபார்முலாவை தான் டிஎம்கே இப்போ ட்ரை பண்ணுறாங்க.